அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பாலிட்டியோட பிஒய்க்யூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 6வது நாள். இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். அடுத்தது நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி அண்ட் தென் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா சட்ட திருத்தங்கள் ரிலேட்டடா என்ன மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃப்ராக்சர்டு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு இல்லையா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது குறிப்பா தமிழகமும், மத்திய அரசாங்கமும் அப்படின்னு பார்க்கிறப்ப, அ ஒரு ஃப்ராக்சர்டு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப 3ஆ பிரிப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. 3வதா நிதி சார்ந்து ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆர்டிக்கிள் வரும் அப்படிங்கிறத பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய விஷயம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா 245லிருந்து 55 வரைக்கும் இருக்கும். என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 11 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது 256லிருந்து 263 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்ட் 11ல நமக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல 268 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல 264 அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா 264 டூ 293 அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டப்பயுமே இந்த 264ங்கிறத வச்சு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நானும் 264 அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ 264 டூ 293 அப்படின்னா பார்ட் 12. இதுதான் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கா இதுதான். அதே மாரி மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, நம்ம நெறைய கமிட்டீஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ படிச்சிருப்போம். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வருவாங்க. நமக்கு சர்க்காரியா கமிஷன் இருக்கு. ராஜமன்னார் கமிஷன் வந்திருக்கு. பூஞ்சி கமிஷன் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான கமிட்டீஸா இருக்கு. ஆனா, இதே மாதிரியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ ரீசென்ட்டா ஒரு கமிட்டிய என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரியன் ஜோசப் கமிட்டி அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டிய அமைச்சிருக்காங்க. சரிங்களா? குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி. சரிங்களா? இந்த குரியன் ஜோசப் கமிட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நமக்கு 1969ல ராஜமன்னார் அவர்கள் தலைமையில இருந்த கமிட்டி என்ன பண்ணுச்சோ, அதே மாதிரியான ஒரு கமிட்டிய தான் நம்ம தமிழக அரசாங்கம் ரொம்ப சமீபத்தில ஒரு கமிட்டிய போட்டிருந்தாங்க. எதுக்காகன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப பத்தி ஸ்டடி பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ குரியன் ஜோசப் கமிட்டி. அவர் தான் வந்து அந்த கமிட்டியோட தலைவராக இருக்காரு. அந்த கமிட்டில எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கமிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 உறுப்பினர்கள். அசோக் வர்தன் அப்படிங்கிறவரு ஒரு உறுப்பினர். ஓகேங்களா? அசோக் வர்தன் அப்படிங்கிறவரு. இவர் வந்து முன்னாள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர். அடுத்ததா வந்து ஒரு பொருளாதார நிபுணர், எக்கனாமிஸ்ட் நாகநாதன் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ குரியன் ஜோசப் கமிட்டி அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கூட கரண்ட் அஃபேர்ஸ பேஸ் பண்ணி கேட்கலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப ஸ்டடி பண்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. அசோக் வர்தன் அவர்களும், நாகநாதன் அவர்களும் இருக்கக்கூடிய இந்த குழுவோட தலைவர் தான் குரியன் ஜோசப் அப்படின்னு சொல்லி, இந்த குரியன் ஜோசப் கமிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பேசிக்கா நம்ம இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கேள்விகளுக்குள்ள போக வேண்டியதான். சரியா? முதல் கேள்வியில பாருங்க. ஒன்றிய அரசாங்கம். ஸோ ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லியே குடுத்துட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு ஆர்.எஸ். சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ ஆர்.எஸ். சர்க்காரியா, ரஞ்சித் சிங் சர்க்காரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவர் தலைமையில கமிட்டி எப்ப போடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9, 1983ல இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ ஜூன் 9, 1983. ஸோ இந்த கமிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுல 180 ரெக்கமெண்டேஷன்ஸ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் ஸ்டேட் கவுன்சில கொண்டு வரது. ஆர்டிகிள் 263 கீழ இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறத கொண்டு வரது. சரிங்களா? அடுத்ததா ரஞ்சித் சிங் சர்க்காரியா அப்படிங்கிற கமிட்டிய மட்டும் தான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சிருப்போம். அந்த கமிட்டில யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். சிவராமன் அப்படிங்கிறவரு ஒரு மெம்பரா இருந்திருப்பார். இல்ல சிவராமன் அப்படிங்கிறவரு ஒரு மெம்பர். அடுத்ததா எஸ்.ஆர். சென் அப்படிங்கிறவரு இன்னொரு மெம்பர். சரிங்களா? சோ சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராமன் மற்றும் எஸ்.ஆர். சென் அப்படிங்கிறவங்க தான் இந்த 2 உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. சரியா? சோ முதல் கேள்வியில இதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது சூஸ் த ரைட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி. ஸோ டாக்ஸஸ் லிவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன்டு டூ த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா?
அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசைன்ட் டூ த ஸ்டேட் அப்படின்னா ஆர்டிகிள் 269 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்தது டியூட்டீஸ் லெவிட் பை த யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை த ஸ்டேட். இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் கலெக்ட் பண்றதும் ஸ்டேட் கவர்ன்மெண்ட், யூஸ் பண்ணிக்கிறதும் ஸ்டேட் கவர்ன்மெண்ட். ஓகேவா? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, மாநில அரசு வசூலித்து மற்றும் பயன்படுத்துவது. ஸோ ஒரே ஒரு ஆர்டிகிள் 268 வரும். இந்த 268க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கமே வசூலிச்சு அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? ஸோ ஆர்டிகிள் 268. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட். அடுத்தது டாக்ஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் விச் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகிள் 270 அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? 3வது ஒண்ணு தான் நமக்கு தப்பா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 268, 269 கரெக்ட். 269 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லி வரும். 269 அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி. சரியா? 101வது சட்ட திருத்தம். வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 268, 269, 270 இதுல இருக்கக்கூடிய வரிகள்ல ஒரு சிலவற்றை வந்து மாநில அரசாங்கம் போடுறாங்க. இந்த வரிய மட்டும் பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கம் கலெக்ட் பண்றாங்க. மீதி எல்லாமே மத்திய அரசாங்கம் அ வரிய விதிக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வசூலிக்கிறாங்க. அப்ப இதுல எந்த வரிகள்லாம் வந்து இந்தியாவோட கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விய கூட கடினமா கேட்கணும்னு நெனச்சா கேட்கலாம். எதெல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகும்? எல்லாமே மாநில அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம் தான் விதிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தான் லிவிட் பை சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சரியா? ஆனா 268 மட்டும் பார்த்தீங்கன்னா, கலெக்டட் பை ஸ்டேட் கவர்ன்மென்ட்ஸ். மத்த 2 வரிகளும் பார்த்தீங்கன்னா, ஆ மாநில அரசாங்கங்களுக்கு தான் பிரிச்சு குடுக்குறாங்க. 3மே மாநில அரசாங்கங்கள் தான் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப, இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. போகுமா அப்படின்னு கேட்டா நானே சொல்லிர்றேன். போகாது. சரியா? ரைட். அடுத்தது. மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குபவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்தது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக தான் குடுத்திருக்காங்க. அடுத்ததா என்ன குடுத்திருக்காங்கன்னா, பூஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மதன் மோகன் பூஞ்சி அப்படின்னு சொல்லி இவர சொல்லுவாங்க. சரிங்களா? மதன் மோகன் பூஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருமே பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக ரெக்கமெண்டேஷன் குடுத்திருப்பாரு. இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூன் 9 1983 அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். பூஞ்ச் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27 ஆக்சுவலா வெப்சைட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சொல்ற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27 ஆனா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல 28ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 டேட்டையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து ராஜமன்னார் கமிட்டினா செப்டம்பர் 22, 1969. ஏன் நம்ம டேட் மந்தோட பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் இயர் பார்த்தாலே போதுமான அளவு இருந்துச்சு. ஆனா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, டேட் வரைக்கும் பார்த்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தப்பாங்கிறத அனலைஸ் பண்ண முடியுது. சரிங்களா? அதனால தான் நம்ம டேட் முதற்கொண்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சில விஷயங்களுக்கு. அப்ப இந்த 3 கமிட்டீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ குடுத்தவங்க. இப்ப கரெக்ட் ஆன்ஸர் தான் இங்க கேட்டிருக்காங்க. 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஆர்டரா நம்ம பார்க்கிறப்ப, முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1966 அதுல ஒரு வொர்க்கிங் கமிட்டிங்கிறது ஸ்டடி டீம் அப்படிங்கிறத சேத்தல்வாட் தலைமையில போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு நேத்து கூட பார்த்திருந்தோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரலா இருந்தவர் தான் எம்.சி. சேத்தல்வாட். ஸோ சேத்தல்வாட் தலைமையில ஒரு ஸ்டடி டீம் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டடி டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ப ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸ்டடி பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் நிர்வாக சீர்திருத்த குழுக்கிட்ட அவங்களோட ஸ்டடி ரிப்போர்ட்ட குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டடி ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒரு 22 ரெக்கமெண்டேஷன குடுத்திருப்பாங்க. அதனால தான் ஏஆர்சிய ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா வந்தது தான் ராஜமன்னார் கமிட்டி. ஓகேங்களா? பி.வி. ராஜமன்னார் கமிட்டி எப்பன்னா 1969 செப்டம்பர் 22. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்
ஏரியாஸ்ல. சரியா? எப்போ அப்டின்னா 1973. அடுத்ததா வெஸ்ட் பெங்கால் மெமராண்டம் அப்டின்னு சொல்லுவாங்க. மேற்கு வங்காளத்துடைய ஒரு மெமராண்டம். சரியா? இது எப்போ வந்திருக்கும் அப்டின்னா 1977ல வந்திருக்கும். அதன் பிறகு தான் நமக்கு சர்க்காரியா. எப்போ? ஜூன் 9, 1983. சர்க்காரியா கமிஷனுக்கு அப்புறம் தான் பூஞ்ச் கமிஷன் வரும். சரியா? 2007 பூஞ்சி, பஞ்சுன்னு நெறைய பேர் இருக்கு அவருக்கு. ஸோ நம்ம சொல்றது தான். பூஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பொதுவா சொல்லுவாங்க. ஸோ பூஞ்சி கமிஷன் 2007 சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக இந்தியால இருந்த வெவ்வேறு கமிட்டீஸ் அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ரைட் அடுத்தது. 4வது கேள்வி பாருங்க. மத்திய, மாநில வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை குறியீடுகளை பயன்படுத்தி தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தால வசூலிக்கக்கூடிய வரிகள நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் அப்படின்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் வச்சு வர்றது. இப்ப இது மத்திய அரசாங்கத்துக்கு தான் வரும். அடுத்தது டியூட்டீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சக்செஷன் டூ அக்ரிகல்ச்சரல் லேண்ட். விவசாய நிலத்தின் மதிப்பு வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது விவசாய நிலத்தின் மீது வரி, விவசாயத்தோட வருமானத்திலிருந்து வரி, டாக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டேட் டியூட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் மேல வரி போடுறாங்க அப்படின்னாலே, அது மாநில அரசாங்கம் மட்டும் தான் பண்ண முடியும். சரியா? அக்ரிகல்ச்சர் மேல வரி போடுறாங்க அப்படின்னாலே, அத மாநில அரசாங்கம் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்? 1961ல வந்திருக்கும். இந்த ஆக்ட் படி பார்க்கிறப்ப அதனுடைய செக்ஷன் 26ன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி பார்க்கிறப்ப, மத்திய அரசாங்கத்தினால இந்த விவசாய மீது வரிகள போட முடியாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் மேல டாக்ஸ் போட முடியாது மத்திய அரசாங்கத்தால. ஆனா மாநில அரசாங்கங்கள் போடலாம். அந்த மாரி முதல்ல அ அக்ரிகல்ச்சர் இன்கம் மேல டாக்ஸ் போட்டது யாரு அப்டின்னா, பீகார் அரசாங்கம் தான் போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இங்க ஜெனரலா என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்டின்னா, அக்ரிகல்ச்சர் மேல ஒரு டாக்ஸ் அப்டின்னு வரப்ப, அது ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் வரும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, யூனியன் கவர்ன்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய வரிகள தான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப 2வும் 4ம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிருச்சு. அப்ப 1 அண்ட் 3ங்கிறது தான் நமக்கு வரும். சரியா? இப்போ 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? கலால் வரியும், சுங்க வரியும் தான் மத்திய அரசாங்கத்தால போடப்படுது. அடுத்தது. பின்வருவனவற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு கீழ வர்றது என்னன்னா வங்கிகள், விவசாயம், பொது சுகாதாரம், சிறை, பிரிசன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழ வருது. ஓகேங்களா? மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டேட் லிஸ்ட்ல. அடுத்தது 1931ஆம் ஆண்டு லார்ட் விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விஸ்கான் பீல் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கல் ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது மறுபடியும் வரிகள வச்சு கேட்டிருக்காங்க. பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் டாக்ஸஸ் ஆர் லிவீட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லிவீட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி பார்த்துருவோம். விற்பனை வரி. விற்பனை வரி அப்படிங்கிறத இங்க என்ன கேட்டிருக்காங்க? டாக்ஸஸ் லிவீட் பை யூனியன். மத்திய அரசாங்கத்தால மட்டும் தான் போடக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கமும் போடலாம், மாநில அரசாங்கமும் போடலாம். சென்டர் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டோட சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஒண்ணு வராது நமக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி வருமா அப்படின்னு கேட்டா வரும். ஓகேங்களா? டாக்ஸ் லிவீட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலித்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறப்ப, இது ஆர்டிகிள் 268 கீழ வரக்கூடிய விஷயம். சரியா? அப்படிங்கிறப்ப முத்திரை வரி அப்படிங்கிறது வரும். மருந்து மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி அப்படிங்கிறதும் வரும் நமக்கு. சரிங்களா? ஸோ எக்சைஸ் டியூட்டி ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல். அதாவது மெடிக்கல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல்னு எங்க பார்த்தாலுமே, அது வந்து மத்திய அரசாங்கம் தான் வரி வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? மெடிக்கல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல்ஸ் மீது வரி அ விதிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப 2வும் 3யும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் போடக்கூடிய வரிகள். இம்போர்ட் டியூட்டீஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் போடுறாங்க. ஆனா இருந்தாலும் அது மாநில அரசாங்கத்துக்கிட்ட குடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா? ஸோ 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.
இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இறக்குமதி வரி அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? அப்ப 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நம்ம பார்ப்போம். மாநில அரசாங்கத்துக்கு மட்டும் என்ன வரிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தனியாவே நம்ம பார்த்துருவோம். சரியா? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம்னு கேள்விகள பார்க்க இங்கேயும் எக்கனாமிக்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா குழம்பிரும். கஸ்டம்ஸ் டியூட்டி அது இதுன்னு வரும். சரியா? ஸோ மாநில அரசாங்கம் எதுலலாம் வரிகள வந்து விதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சிம்பிளா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துரலாம். சரியா? ரைட். அடுத்தது இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்? மானிய உதவி எப்படி வழங்குறாங்க? கிராண்ட் இன் நீட் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 275. ஆக்சுவலி கிராண்ட் இன் நீட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் இது வந்து ஆர்டிகிள் 275க்கு கீழ வரும். அதே மாரி டிஸ்கிரிஷனரி கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஸ்கிரிஷனரி கிராண்ட் மத்திய அரசாங்கம் நினைச்சா வழங்கக்கூடிய கிராண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 282 கீழ வரும். ஆனா பொதுவா இங்க என்ன கேட்டிருக்காங்க? எதுக்கு மானிய உதவி வழங்குறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் நல நடவடிக்கைகள மேற்கொள்வதற்கு மாநிலங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் வழங்குறாங்க. சரியா? ஸோ 4த் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது. நம்ம ஊர்லாம் ஒரு பேர் சொன்னா டிஎன்பிசி ஒரு பேர் குடுப்பாங்க. ஸோ புன்சி கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28, 2007 சரியா? அடுத்தது யூனியன் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மத்திய பட்டியல்ல எவ்வளவு இனங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ப பொதுவா நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். என்னன்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட்ன்னு சொல்லி 100, 61, 52ன்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் ஆட்கள் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த்ல படிப்பாங்க. அவங்கலாம் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா, 98, 59, 52 அப்படிங்கிற நம்பர படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ப ஆளுங்க கேட்டதுல 97 யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க ஆன்சர். ஓகேவா? 97 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்க 100 இருக்கு. இங்க 98 இருக்கு. அப்ப இவங்க ஏதோ ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ கவர்ன்மென்ட் படி பார்க்கிறப்ப என்ன இப்ப தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட்ல 97, 66, 47 எல்லாம் 7, 7ன்னு முடியும். அத வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ 97, 66, 47 அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய லிஸ்ட். அத வச்சு இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்றப்ப கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது ஜூன் 9, 1983 சரிங்களா? ஜூன் 9, 1983 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது 1957 பஞ்சாயத்து ராஜ் அப்ப இவர பார்ப்போம். ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராஜமன்னார் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வரும்? 1969 செப்டம்பர் 22 அப்படிங்கிறது வரும். ஏஆர்சி அப்படிங்கிறது பொதுவா தான் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஆர்சியா, செகண்ட் ஏஆர்சியான்னு குடுக்கல. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஏஆர்சின்னு எடுத்து போடுறேன். 1966 ஸோ இப்போ ஆன்ஸர் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன குடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2431 அப்படிங்கிறது வரணும். இருக்கா? அப்படின்னு பார்க்க இருக்கு. ஓகே. அடுத்தது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அப்படிங்கிறது மட்டும் தான் வரும். மீதி எல்லாமே 3 பார்த்தோம். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது சர்க்காரிய ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்க்காரிய ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய, மாநில உறவுகள பத்தி ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான். ஸோ ஒன்றிய, மாநில உறவுகள். சரியா? அடிக்கடி இந்த வார்த்தை வருது. ரைட். அடுத்தது அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில உருவாக்குறதுக்கு என்ன காரணம்? மாநிலங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறதுக்கும், மத்திய அரசாங்கத்துக்கும், மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு 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 ஒத்துழைப்ப வந்து உருவாக்குவதற்குமாக தான் இந்த 263 அப்படிங்கிற ஆர்டிகிலுக்கு கீழ எல்லா விதமான ஆணையங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ராஜமன்னார்ன்னு சொல்லியிருப்பாரு. சர்க்காரியா கமிஷன்லயும் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காகன்னா, ஒரு ஒத்துழைப்ப உருவாக்குறதுக்காக தான். எஃபெக்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல. சோ ஆப்ஷன் ஏ. சோ ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில யாரு அமைக்க முடியும் அப்படின்னா, ஆர்டிகிள் 263 படி பார்க்கிறப்ப பிரசிடென்ட் வந்து கொண்டு வருவார். குடியரசுத் தலைவர் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறத கொண்டு வருவார். ஓகேங்களா? சோ
இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஃபங்ஷன யார் சொல்லுவாங்க? அவங்களோட டியூட்டீஸ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 263ல அவங்கள பத்தின டியூட்டீஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒண்ணு ஏற்படுத்தி அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி பிரசிடென்ட்டுமே அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு அவங்களோட டியூட்டீஸ பத்தி சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்தது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு? ஃபர்ஸ்ட்டு பிரதமர் வந்து தலைவராக இருப்பாரு. ஓகேங்களா? சேர்மனா இருப்பாரு. அடுத்தது எல்லா மாநில முதலமைச்சர்களும் வருவாங்க. அடுத்தது லெப்டினன்ட் கவர்னர்ஸும் வருவாங்க. ஏதாவது ஒரு மாநிலத்தில குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறப்ப, அந்த மாநிலத்தோட கவர்னர் வந்து கலந்துக்குவாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சர்கள் ஒரு 6 கேபினெட் அமைச்சர்கள் வந்து கலந்துக்குவாங்க. இன்க்ளூடிங் ஹோம் மினிஸ்டர். உள்துறை அமைச்சர் உட்பட 6 கேபினெட் மந்திரிகள் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன். இது இல்லாம ஸ்பெஷல் இன்வைட்டி, பெர்மனன்ட் இன்வைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. ஓகேங்களா? 5 கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. ஓகேங்களா? 5 மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினெட் ரேங்க் நாமினேட்டட் பை சேர்பர்சன். பிரதமர தேர்ந்தெடுக்கக்கூடிய 5 கேபினெட் அமைச்சர்கள் வந்து பெர்மனன்ட் இன்வைட்டியா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கு. இன்டர்ஸ்டேட் கவுன்சில பத்தி இப்ப யுபிஎஸ்சில கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறதோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ஒத்துழைப்ப உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இவங்க குடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே மத்திய அரசாங்கம் கட்டாயம் ஏத்து நடத்தணும் அப்படின்னா, அது கிடையாது. சரிங்களா? ஸோ இவங்களோட அட்வைசஸ் எல்லாமே அட்வைசரி நேச்சர் தான். ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு அட்வைசரி நேச்சர் தான். பைண்டிங்கா கிடையாது. இல்ல கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கேட்டா கேளுங்க அப்படிங்கிற மாரி ஒரு அட்வைசரி நேச்சர்ல தான் குடுப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் இன்டர் ஸ்டேட் கவுன்சில். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கூட்டாட்சிய புரமோட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில். நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் கூட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. நம்ம முதலமைச்சர் போய் நெறைய விஷயங்கள பேசியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபெடரலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ட மத்திய, மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய கட்டமைப்புகளாக இருக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கேட்கலாம். என்னன்னா, அ மத்திய, மாநில அரசுகளுடைய உறவுகள மேம்படுத்துவதற்காக என்ன மாதிரியான கட்டமைப்புகள இந்தியாவுல நம்ம உருவாக்கியிருக்கோம். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இருக்கு. ஜோனல் கவுன்சில்லாம் இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சில் இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட செயல்பாடுகள கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாரி பல்வேறு கட்டமைப்புகள் மூலியமா நம்ப இந்தியாவுல கூட்டாட்சிய வந்து புரமோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? ஸோ அது மெயின்ஸ் வரப்ப பார்ப்போம். இங்க அடுத்த கேள்விய வந்து பாருங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டிருக்காங்க. பார்ட் 11 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன ஆர்டிகிள் அப்படின்னா 256ல இருந்து 63 வரைக்கும் இருக்கு. சரியா? அடுத்தது. கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூனியன் லிஸ்ட்ல வராதது. ஓகேங்களா? என்ன வராது அப்படின்னா, இது ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய விஷயம். கேபிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது மூலதன வரி. ஸோ போல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம். மூலதன வரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேபிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இத வந்து மாநில அரசாங்கம் மட்டும் தான் போட முடியும். இப்ப கார்ப்பரேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது யூனியன் கவர்ன்மெண்ட். சரியா? இன்கம் டாக்ஸ் அதர் தேன் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். விவசாய வருமானம்னு பார்த்தோனே போட்றக்கூடாது. விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப அக்ரிகல்ச்சர் இன்கம்னா தான் ஸ்டேட் கவர்ன்மென்ட். இன்கம் டாக்ஸ் அதர் தேன் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா அது யூனியன் கவர்ன்மென்ட். சரியா? அதே மாரி பொதுவா கஸ்டம்ஸ் டியூட்டினாலே அது யூனியன் கவர்ன்மென்ட் தான். அது நமக்கு தெரிஞ்சது தான். சரியா? ரைட். அடுத்தது 264ல இருந்து 300 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 300 ஏ வரைக்கும் என்ன பார்ட்ல இருக்கு அப்படின்னா, பார்ட் 12. சரியா? பேசிக்கான கொஸ்டின் தான் இது. அடுத்தது பிஸ்கல் பவர்ஸ். அதாவது லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பினான்சியல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த நிதி பகிர்வு அதிகாரங்கள் என்ன உட்பிரிவுகள்ல இருக்கு அப்படின்னா 264ல இருந்து 293 வரைக்கும் பார்ட் 12ல வந்து இருக்கு நமக்கு. சரியா? அடுத்தது ராஜமன்னார் ஆணையத்த பத்தி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்காங்க. அதுல சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். ராஜமன்னார் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூட்டட் இன் தி இயர் 1969 செப்டம்பர் 22. சரியா? நாட் 68. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.
அடுத்தது, இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1971ல. என்ன ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாரு? அதான் அடுத்த ஒரு பாயிண்ட்டா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இக்குழு ஒன்றிய, மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ, இங்க முதல்ல கேள்விய பார்த்தோம்னா, சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2, 3 சரியா இருக்கு. ஸோ, ஆப்ஷன் சி. என்ன ரெக்கமெண்டேஷன்லாம் குடுத்திருப்பாரு? ஆ நமக்கு வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இன்டர் ஸ்டேட் கவுன்சில கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பே தேவைப்படல, வேண்டாம். அத வந்து மாத்திட்டு ஒரு சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்ப கொண்டு வாங்க. பிளானிங் கமிஷனுக்கு பதிலா ஒரு சட்டத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்ப கொண்டு வாங்க. பினான்ஸ் கமிஷனோட ஆக்டிவிட்டீஸ வந்து ரெகுலேட் பண்ணுங்க. அந்த மாதிரி பல ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு 8 ரெக்கமெண்டேஷன்ஸ நமக்கு குடுத்திருப்பாங்க முக்கியமா. சரிங்களா? சோ அத நம்ம நல்லா படிச்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே அது முக்கியமா தான் இருக்கும். சரிங்களா? சரி ரைட். இங்க 2 அண்ட் 3 அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட். சோ தி மெக்கானிசம் ஃபார் பேலன்சிங் தி பினான்சியல் மைட் ஆஃப் தி சென்டர் அண்ட் தி நீட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். அதாவது ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும், மாநிலங்களின் நிதி தேவையையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பிஸ்கல் ஃபெடரலிசம் அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரிங்களா? சோ அதுக்கு என்னலாம் இருக்கு? நமக்கு நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு, கூட்டாட்சி, இந்த பினான்சியல் மைட், கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்தாலே நம்ம நித்தி ஆயோக் அப்படிங்கிறத போட்டுருவோம். இங்க பினான்சியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம போடுறோம். சரியா? சோ 2 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பதில். சரிங்களா? நித்தி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம் 2 அண்ட் 4. அடுத்தது, எவ்வகையான உறவு மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? which does not have the relationship between the center and the state. Which relationship does not come between the center and the state அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஃப்ரேம். சரியா? சோ என்ன வரும்? லெஜிஸ்லேட்டிவ் வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரும், பினான்சியல் ரிலேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? அப்படின்னா ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பொதுவகை உறவுகள் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அரசியலமைப்புல சொல்லப்படல. அதனால நம்ம டிங்கிறத ஆன்ஸரா குடுக்கிறோம். அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரியான குறிப்புகள பார்க்கிறப்ப, தமிழ்நாடு அரசு 1986ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய, மாநில உறவுகளை ஆய்வு செய்ய இங்கேயே நம்ம முடிச்சிரணும். ராஜமன்னார் தலைமையில குழு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்ப 1969ல தான் குழு அமைக்கப்பட்டுச்சு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அரசமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய, மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ 7த் ஷெட்யூல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஆர்டிகிள் 246க்கு கீழ 3 லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட்ன்னு இருக்கு. அத பேஸ் பண்ணி மத்திய, மாநில அரசாங்கங்களுக்கு மத்தியில அந்த அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சோ 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஓகேவா? 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது, அதிகார பகிர்வு மத்திய, மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. சோ அதிகார பகிர்வு இருக்கணும். அப்பதான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்தியா அப்படிங்கிற நாடு அமைதியா இருக்கும். ஓகேங்களா? அதிகார பகிர்வு. ஒன்றிய அரசாங்கமே அதிகமான அதிகாரங்களை எடுத்துக்கிறதோ, இல்ல மத்திய அரசாங்கம் அத விட்டுட்டு மாநில அரசாங்கங்கள் வந்து அதிகமான அதிகாரங்களை எடுத்துக்கிறதும் சரியாக இருக்காது. சமமான அந்த அந்த ஒரு பவர் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? அதுதான் அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. சோ, தி பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் டெரிட்டோரியலி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்மேட்ச்சா தான் இருக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்வியில. பட் ஸ்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ யூனியன் கவர்ன்மெண்ட் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா அவங்களோட அதிகாரத்த அவங்கனால செலுத்த முடியும். மாநில அரசாங்கம் அப்படின்னா, அந்த மாநிலத்துக்குள்ள அவங்களோட அதிகாரத்த செலுத்த முடியும். அதுதான் டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? மாநில அரசாங்கம் அப்படின்னா, அந்த மாநிலத்துக்குள்ள அவங்களோட அதிகாரங்கள செலுத்திக்க முடியும். மத்திய அரசாங்கம்ன்ற பார்க்கிறப்ப, இந்தியா ஃபுல்லா அவங்களோட அதிகாரத்த செலுத்த முடியும் அவங்கனால. டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா? சோ 4வது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். சோ 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட். இத சொல்ற ஆர்டிகிள் தான் 245. ரைட் நெக்ஸ்ட். சோ இந்த கேள்வி நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தது தான். என்னன்னா அசைன் டூ தி ஸ்டேட்னா 69. இதுவே கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் அப்படின்னா 68. இதுக்கு வந்து 270ங்கிறது வரணும். சோ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது.
கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ முதல் ஸ்டேட்மெண்டே தப்பு தான். 1969 கரெக்ட். ராஜமன்னார் கமிட்டி கரெக்ட். மத்திய மாநில அரசோட உறவுகள ஆய்வு செய்வதற்காக தான் போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். 2 அல்ல 3 உறுப்பினர்கள். கரெக்ட்டா? அப்ப 3 உறுப்பினர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜமன்னார் அவர்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சந்திரா ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. இல்ல சந்திரா ரெட்டி. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண சுவாமி முதலியார் அப்படிங்கிறவர். லக்ஷ்மண சுவாமின்னு நம்ம படிச்சுப்போம். சரிங்களா? லக்ஷ்மண சுவாமி, சந்திரா அப்படிங்கிற இவங்க 2 பேரும். அது இல்லாம ராஜமன்னார் அவர்களும் இருப்பார். சரிங்களா? இவங்க தான் அந்த 3 பேரு. இங்க 2 பேருன்னு குடுத்திருக்காங்க. அதான் தப்பு. அடுத்தது, அது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும்னு பரிந்துரை செய்தாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்ட் தான். ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டீமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு ஏபிசின்னு குடுத்திருக்கனால எல்லாத்தையும் பார்த்தாகணும். நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பினான்ஸ் கமிஷன் ஒரு பெர்மனன்ட் பாடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அதுவுமே கரெக்ட் தான். சரிங்களா? சோ ஏ, பி, சி அப்படின்னு பார்க்கிறப்ப பி அண்ட் சி நமக்கு கரெக்ட்டா இருக்கு. ஆனா இங்க கேட்டது என்னன்னா, தவறான ஒன்ற கேட்டிருக்கிறாங்க. அதனால ஏ தவறானது அப்படின்னு சொல்லி போடுறோம். சரியா? நெக்ஸ்ட் அகைன் கீழ் வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம் பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்பதான் 2 கேள்விக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த மூலதன வரி அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி. அப்ப கேபிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வராது. சரிங்களா? கார்ப்பரேஷன் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு தான். கரன்சி காயினேஜ் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் தான். பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகும். அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். சரிங்களா? எது வராது அப்படின்னா கேபிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வராது. சரிங்களா? சோ, இப்போ இந்த இடத்துல நம்ப மாநில அரசாங்கங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வரி எதுக்கெல்லாம் வரி விதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் லேண்ட், அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரிகல்ச்சர் மேல வரக்கூடிய அந்த எஸ்டேட் டியூட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கம் தான். அக்ரினாலே மாநில அரசாங்கம் தான். அடுத்தது, இந்த ஆல்கஹாலிக் லிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? மதுபானம் அந்த மாரியான விஷயங்கள். இதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் இருக்கும். இந்த டாய்லெட் அண்ட் மெடிசினல் பர்ப்பஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? டாய்லெட் அண்ட் மெடிசின் வந்தாலே அது மத்திய அரசாங்கம் தான். ஏன்னா, இதுலயுமே வந்து ஒரு சில ஆல்கஹால் கன்டென்ட் வந்து இருக்கும். அது இருந்தாலுமே, இத வந்து இந்த டாய்லெட் அண்ட் மெடிசின்றது மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகும். மத்த ஆல்கஹாலிக் அதோட சேல் எல்லாமே வந்து மாநில அரசாங்கத்துக்கு வரி தான். எலக்ட்ரிசிட்டியோட சேல் அதுலருந்து வரக்கூடிய வரி. அடுத்தது நமக்கு பெட்ரோல், டீசல்லாம் விக்கிறாங்க இல்லையா? அந்த சேல் ஆஃப் ஃபியூவல் ஓகே அதனுடைய வரி. இதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அடுத்தது நமக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் அந்த மாரி சரக்குகள்லாம் ஏத்திட்டு போயிட்டு வராங்க இல்லையா? அந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்க்கான வரி. டோல்ஸ் டோல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது வந்து வெஹிக்கிள் டாக்ஸ், என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் இந்த மாரியான சமாச்சாரங்கள். வெஹிக்கிள் டாக்ஸ், என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். அடுத்ததா கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த கேபிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கத்துக்கு உரிமைகள், அதிகாரம் இருக்கக்கூடியது. முக்கியமானது சமீபத்தில தீர்ப்புல வந்தது அத மறந்துட்டேன். முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல் டாக்ஸ், மினரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில உச்சநீதிமன்றம் கூட என்ன வழக்குல தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, ஆ இந்த மினரல் ரைட்ஸ் மேல ஃபர்ஸ்ட் ராயல்டி தான் வாங்கிட்டு இருந்தாங்க மாநில அரசாங்கம்லாம். இப்ப அந்த மினரல் ரைட்ஸ் மேல டாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சரியா? அது பெரிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்போட அ சாராம்சம் என்னன்னா, இந்த சுரங்கங்கள்லாம் போட்டு மினரல்ஸ எடுக்குறாங்க இல்லையா? நம்ம மாநிலத்தில தான் வந்து மினரல்ஸ எடுக்குறாங்க. அதுக்கு மேல முன்னாடி நமக்கு ராயல்டி மட்டும் தான் அ வாங்கிக்க முடியிற மாரி இருந்துச்சு. ஆனா உச்சநீதிமன்றம் அவங்க தீர்ப்புல ராயல்டி அப்படிங்கிறது ஒரு ரென்ட் மாரி தான். நீங்க வரிகளையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கங்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. சரியா? சோ இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பா இருந்துச்சு. மாநில அரசாங்கத்துக்கு ரெவென்யூ வந்து இது இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும் அப்படிங்கிற தீர்ப்பாக பார்க்கப்படுச்சு. சரியா? சோ அது ஒரு பக்கம் இருக்க, மினரல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்குமே நம்ப வரிகள வாங்கிக்கலாம். சரியா? இப்ப அக்ரிகல்ச்சர்னா இந்த மாரி ஒரு 10 விஷயங்கள் இருக்கு. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 விஷயங்கள் வந்தா தான் நமக்கு என்ன சொல்லலாம்? மாநில அரசாங்க வரி அப்படின்னு சொல்லலாம். மத்ததெல்லாம்
எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கும். சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 டைம் படிச்சீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துரும். அடுத்தது, பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அதாவது கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல கடன் வாங்குறத பத்தின ஒரு அம்சம் இருந்திருக்கும். ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதலோட வெளிநாடுகள்ல கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியான ஒரு புரோவிஷன் வந்து ஆர்டிகிள் 292, 293ல வந்து வச்சிருக்காங்க. பார்ட் 12 ஆர்டிகிள் 292, 293ல. 292 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாரோயிங் பை சென்ட்ரல் கவர்ன்மென்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வெளிநாடுகள்ல கடன் வாங்குறது அந்த மாரியான சமாச்சாரங்கள். 293 அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்ன்மென்ட் வாங்கக்கூடிய கடன்கள். இது மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதலோட வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அதெல்லாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, இங்க இருந்து தான். 1935 ஆக்ட்ல இருந்து தான் வந்திருக்கும். அதோட டெரிவேட்டிவ்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்தது, மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் யார் அப்படின்னா, மதன் மோகன் பூன்சி அப்படிங்கிறவர் இவரு தான். சரியா? அடுத்தது, பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2மே சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் லெஜிஸ்லேட் பண்ணலாம். கரெக்ட் தான். அடுத்தது, இது தொடர்பாக மத்திய அரசிற்கும், மாநில அரசிற்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் பொழுது, மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த ஈவென்ட் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் பார்லிமென்ட்டோட அத்தாரிட்டி தான் அந்த இடத்துல ப்ரிவெயில் ஆகும். ஓகேங்களா? பாராளுமன்றத்தோட அத்தாரிட்டி தான் ப்ரிவெயில் ஆகும். மாநிலங்களோடது கிடையாது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 1 மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிறது. அடுத்தது, மத்திய மாநில உறவுகள் பற்றி ஸ்டடி பண்ண கமிஷன்ஸ் என்னலாம்? வெங்கடாச்சலயா கமிஷன் அப்படிங்கிறது 2000த்துல வந்திருக்கும். இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனோட வொர்க்கிங்க ரிவ்யூ பண்றதுக்காக. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஆன் அ டூ ரிவ்யூ தி வொர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வராது. சர்க்காரியா வருவார், பூஞ்சி வருவாங்க, ராஜமன்னார் வருவாங்க. 2, 3, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட். அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி, ஒரே அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். ஒரே அதிகாரம்ல ஒரு அதிகாரத்த மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? சோ அப்படிங்கிறப்ப என்ன இங்கிலீஷ்ல என்ன குடுத்திருக்காங்க? ஆர்டிகிள் 249 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எனேபிள்ஸ் த பார்லிமென்ட் டூ டிரான்ஸ்ஃபர் அ சப்ஜெக்ட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டூ யூனியன் லிஸ்ட். கரெக்ட் தான். ஆர்டிகிள் 249 படி பார்த்தோம்னா, ராஜ்யசபா 2/3 ரெசல்யூஷன்ல 2/3 மெஜாரிட்டில ஒரு ரெசல்யூஷன பாஸ் பண்றப்ப, மத்திய அரசாங்கத்தால இத பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது, அது எல்லா நேரத்திலயும் பண்ண மாட்டாங்க. எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, தேசிய நலன் கருதி நாடாளுமன்ற இம்மாற்றத்தை செய்யலாம். சோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல மத்திய, மாநில அந்த ஆணையங்கள வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சோ முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966, ராஜமன்னார் ஆணையம் 1969, சர்க்காரியா 1983 அண்ட் தென் 2007ல பூஞ்சி ஆணையம். அடுத்தது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லி. சோ சர்க்காரியா ஆணையம் 1983ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் தான். 247 பரிந்துரைகள வழங்கியிருக்காங்க. கரெக்ட் தான். பிரிவு 356ஐ நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. தி கமிஷன் ரெக்கமெண்டட் டூ ஸ்கிராப் தி ஆர்டிகிள் 356 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. ஓகேங்களா? தி கமிஷன் ரெக்கமெண்டட் தட் தி ரெசிடியரி பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஷுட் பி கிவன் டூ தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அது சென்டர் கிட்டயே இருக்கட்டும். ரெசிடியரி பவர்ஸ் அப்படின்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட்ல வராத எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ 3 அண்ட் 4 தப்பா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு தவறான கூற்றுகள கேட்டிருக்காங்க. அப்ப 3 அண்ட் 4ங்கிறது தான் ஆன்சர். சரியா? ஆக்சுவலி இந்த 356, 57 அண்ட் தென் 365 இது எல்லாமே ஒமிட் பண்ணணும்னு ராஜமன்னார் சொல்லியிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் எஞ்சிய அதிகாரங்கள மாநிலத்துக்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராஜமன்னார் அவர்கள் தான். சரியா? அடுத்தது, ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356ஐ மிகவும் குறைவாகவும், கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும். சோ ஆர்டிகிள் 356 ஸ்பேரிங்லி ஷுட் பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸஸ்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்க்காரியா கமிஷன் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது,
நான் ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி கூற்றல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன வரும் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் வராது. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது யூனிட்டரி ஃபீச்சர். ஓகேவா? மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ல வரும். நான் ஃபெடரல் அப்படின்னா ஒன்லி 1 அப்படிங்கிறது தான் வரும். சரியா? ஒன்லி 1 அப்படிங்கிறது பி ஆப்ஷன். அடுத்தது. கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களில் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது ஃபெடரலிசம் இஸ் மியர்லி அன் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஷேரிங் பவர்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது பவர் ஷேரிங் அப்படிங்கிறது தான் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஓகேவா? கரெக்ட் தான். கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபெடரேஷன்ஸ் ஹேவ் கான்ஸ்டன்ட்லி அட்ஜஸ்டட் அண்ட் அடாப்டட் டிபெண்டிங் ஆன் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஃபெடரலிசம், ஃபெடரேஷன் 2மே இந்த இடத்துல கரெக்ட்டா தான் இருக்கு. கூட்டாட்சிகள் அரசியல் சூழலுக்கு ஏற்ப, பொருளாதார சூழலுக்கு ஏற்ப அவங்கள அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதே மாரி ஃபெடரலிசம் அப்படிங்கிறதே ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ஸ்டேட் அப்படிங்கிறது தான். சரியா? போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட். நிதி கூட்டாட்சி என்பதன் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனத்திறன், காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான். சரியா? பிஸ்கல் ஃபெடரலிசம்னாலே காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட். இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The Constitution of India is not an absolute federal constitution. Absolute federal constitution அது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளுது வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அடுத்தது. அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. The structural functional balance is in favor of supremacy of the union அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளோடது வந்து கம்ப்ளீட்லி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஏன்னா இட் இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். சரியா? போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. ரிவர் போர்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நதிநீர் ஆணைய சட்டம் அப்படிங்கிறது 1956ல வந்திருக்கும். அதே மாரி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிறதும் 1956ல தான் வந்திருக்கும். சரிங்களா? இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். இப்போ நம்ப செய்திகள்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நதிநீர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, தீர்ப்பாயங்கள போடுவாங்க. சரியா? அப்ப தீர்ப்பாயங்கள போடுறது இந்த சட்டத்துக்கு கீழ போடுறாங்களா? இந்த சட்டத்துக்கு கீழ போடுறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரிவர் போர்ட் ஆக்ட் கீழ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரிவர் போர்ட வந்து உருவாக்குவாங்க. நதிநீர் ஆணையத்த வந்து உருவாக்குவாங்க. சரியா? ஆனா அந்த தீர்ப்பாயங்கள போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் கீழ தான் தீர்ப்பாயங்கள வந்து போடுவாங்க. சரியா? அப்ப ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட் ஹாக் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத போடுவாங்க. அது எந்த சட்டத்துக்கு கீழ போடுவாங்கன்னா, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துக்கு கீழ தான் போடுவாங்க. அதே மாரி ஆர்டிகிள் 262 கீழ தான் இது எல்லாமே வருது. ஓகேங்களா? அதாவது 2க்கு நடுவுல 6 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நதிநீர் சார்ந்து தானே இருக்கு. 6 இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும்போது, மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர். பொலிட்டிக்கல் பிரேக் டவுன் இருந்துச்சுன்னா, உடனே பிரசிடென்ட் ரூல கொண்டு வராம, ஒரு கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்றதுக்கான மெஜாரிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆளுநர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்காரியா கமிஷன். சரிங்களா? அடுத்தது. கோர்ட்ஸ் வச்சு ஒரு சிலது வரும். சரிங்களா? ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும், ஒத்துழைப்பும் அத்தியாவசியமாவன, இன்றியமையாதவைகள் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல். யூனிட்டி அண்ட் கோஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல். இவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 31. அதுதான் நம்ம ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது தேசிய ஒற்றுமை தினம். நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அக்டோபர் 31 நேஷனல் யூனிட்டி டே. அந்த அன்னைக்கு யூனிட்டி அவார்ட்ஸ் அதெல்லாமே குடுப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும், வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, சென்ட்ரல் கைடன்ஸ்ல இல்லனாலும் எஜுகேஷன் அப்படிங்கிறது
சென்ட்ரல் கைடன்ஸ்ல இருக்கணும். சென்ட்ரல் கண்ட்ரோல்ல இல்லனாலும் பரவால்ல. சென்ட்ரல் கைடன்ஸ்ல இருக்கணும்னு சொன்னது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவரோட பர்த்டே நவம்பர் 5 தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஏன் இவரோட பர்த்டேவ நம்ம நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, இவர் தான் நமக்கு ஆ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. நவம்பர் 5 இல்ல நவம்பர் 11 சரிங்களா? இவரோட பிறந்த நாள் நவம்பர் 11. இத தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இவர் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. காங்கிரஸோட யங்கஸ்ட் பிரசிடென்ட், ரொம்ப நாள் பிரசிடென்ட்டா இருந்தவரு. இது எல்லாமே இவர் தான். சரி ரைட் அடுத்தது. ஒரு நாட்டின் மத்திய, மாநில அரசுகள் அதன் எல்லைக்கு உட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவையாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, வியர் அப்படிங்கிறவர் தான். சரியா? அடுத்தது இந்தியா இஸ் நாட் அ ஃபெடரேஷன் அட் ஆல் அப்படின்னு சொன்னது யாருன்னா, கே.பி. முகர்ஜி அவர்கள். சரியா? நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் எப்போ வந்திருக்கும்? 1983 கரெக்ட் தான். ராஜமன்னார் கமிஷன் 69 அப்ப இது தப்பு. பூஞ்ச் கமிஷன் 2007 கரெக்ட். வெங்கடாச்சலயா கமிஷன் 2000ல வந்திருக்கும். 2000ல வந்திருக்கும். சரியா? கரெக்ட் மேட்சஸ்ன்னு கேட்கறாங்க. 1 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். லாஸ்ட்டா அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்ல லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக. சோ இரிகேஷன் அப்படிங்கிறது தான் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. மீதி 3ம் பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்தது. நெருக்கடி நிலை அதாவது எமர்ஜென்சி ரிலேட்டடா என்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. சோ தேசிய நெருக்கடி நிலை ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி அப்படின்னா என்னென்ன இருக்கு? 3 ஆர்டிகிள் தான். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நமக்கு போடப்பட்டதே இல்ல. இந்த இடத்துல நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம். நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள் கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 352க்கு கீழ வருது. சரிங்களா? சோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்க்கிறப்ப இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம பார்க்கணும். நேஷனல் எமர்ஜென்சிய போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, பிரசிடென்ட்க்கு வந்து இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 கண்டிஷன் வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முன்னாடி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இத 44வது சட்ட திருத்தம் 1978ல மாத்தி, ஆர்ம்டு ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. சரியா? சோ அப்போ 3 கண்டிஷன்ல வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்டு ரிபெல்லியன். இந்த வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிய பத்தி சொல்லுது. ஆர்ம்டு ரிபெல்லியன் அப்படிங்கிறது இன்டர்னல் எமர்ஜென்சிய பத்தி நமக்கு சொல்லுது. சரிங்களா? அதே மாரி ஒரு பிரசிடென்ட் தான் வந்து இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த ப்ரொக்ளமேஷன வந்து வெளியிடுவாரு. வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதனுடைய பிர ஒரு எமர்ஜென்சியோட டைம் பீரியட் அப்படிங்கிறது 6 மாசம் வரைக்கும் இருக்கும். ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தடவ பார்லிமென்ட் அப்ரூவ் பண்ணா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இன்டெஃபினிட் பீரியடா எடுத்துட்டு போலாம். சரிங்களா? எவ்வளோ நாளைக்கு வேணாலும் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த பிரசிடென்ட் ஐ மீன் இந்த ப்ரொக்ளமேஷன் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் பிரகடனத்த வந்து 2 அவைகளுமே வந்து பாஸ் பண்ணணும். 1 மாசத்துக்குள்ள. வித்தின் 1 மந்த்ல வந்து அத பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். கேள்விகள் என்னமோ அவ்ளோ டீப்பாலாம் போக கிடையாது. என்ன ஆர்டிகிள் அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சரி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 361 கவர்னர் பார்க்கிறப்பயே பார்த்தோம். 361 அதுல இருக்கக்கூடிய சப் கிளாஸஸ் வச்சு கூட நம்ம பார்த்திருந்தோம். என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி. நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து பிரசிடென்ட்க்கும் வரும், கவர்னருக்குமே வரும். சரிங்களா? 361 அப்படிங்கிறது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். 352 நேஷனல் எமர்ஜென்சி கரெக்ட் தான். 356 வந்து பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட் கரெக்ட் தான். 360 அப்படிங்கிறது பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு வரணும். அதே பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 280ல வரணும். 4த் ஒன் தப்பா இருக்கு. 4 ஒன்லி ராங். நெக்ஸ்ட். அடுத்தது கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க. இப்பலாம் வரக்கூடிய கேள்விகள் இந்த டைப்ல தான் வருது. சரியா? சோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா ஆர்டிகிள் 352. வார் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. போர் நெருக்கடி நிலை அப்படிங்கிறது. ஸ்டேட் எமர்ஜென்சினா 356, பினான்சியல் எமர்ஜென்சினா 360. சோ என்ன கேட்டிருக்காங்க? சரியாக இருக்கிறத கேட்டிருக்காங்க. 134 அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட். ஆர்டிகிள் 360 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்துரணும். நெக்ஸ்ட். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னரோட ரிப்போர்ட்ட அடிப்படையா வச்சு ஒரு மாநில அரசாங்கத்த கலைக்கலாம். எப்போ? 356 அப்படிங்கிற ஆர்டிகிள பயன்படுத்துறப்ப. ஓகேங்களா? 365 அப்படிங்கிறது என்னன்னா, மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள மாநில அரசாங்கம் பண்ணல, கம்ப்ளை பண்ணல அப்படின்னா, அந்த இடத்துல 365 பயன்படுத்துவாங்க. சரியா? 365 யூஸ் பண்ணி 356 படி தான் நமக்கு அங்க பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். சரியா? நெக்ஸ்ட்.
அகைன் இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி கரெக்ட். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 தான் இங்க ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு. 365 தான் வந்து ஃபெயிலியர் டூ கம்ப்ளை இந்த வார்த்தை தான் சொன்னேன். ஓகேங்களா? வித் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த சென்டர் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறுதல் அப்படிங்கிறது 365ல வரணும். சரியா? இங்க 360ன்னு வரணும். என்ன கேட்டிருக்காங்க? தவறானத கேட்டிருக்காங்க. 3 அண்ட் 4 தான் நமக்கு தப்பா இருக்கு. ஓகேவா? அடுத்தது. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது? ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா ஆர்டிகல் 352. அப்ப இந்த செட்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுவரைக்கும் ஒரு 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 7மே ஆர்டிகிள பேஸ் பண்ணி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்ப 3 ஆர்டிகிள படிச்சாலே போதும். அடுத்தது சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ எந்த சட்ட திருத்தம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? ஸோ மினி கான்ஸ்டிடியூஷன் அதாவது குறு அரசியலமைப்புன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்த தான் நம்ம சொல்றோம். 1976ல வந்திருக்கும். அடுத்தது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை 21லிருந்து 18 வயதாக குறைந்தது? ஸோ வோட்டிங் ஏஜ் 21 to 18 மாறினது 61st அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1988. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துகிறது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 103வது சட்ட திருத்தம் 2019ல வந்திருக்கும். சரிங்களா? இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அனைத்து கட்சி முடிவாக எடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? செக்குலார் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட். சோசியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தைகள். சோசியலிஸ்ட், அடுத்தது செக்குலார், அடுத்தது இன்டெகிரிட்டி அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்திருப்பாங்க. சரியா? அடுத்தது 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அதே கேள்வியை திருப்பி கேட்டிருக்காங்க 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட். அடுத்தது ஆர்டிகல் 43B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் 2011. அடுத்தது ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் அப்படிங்கிறத எந்த அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விதான். இலவச சட்ட உதவி அப்படிங்கிறத எந்த அமெண்ட்மென்ட்ல சேர்த்திருக்காங்க? நம்ம எல்லாரும் டக்குனு நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987க்கு போகக்கூடாது. இந்த இடத்துல அமெண்ட்மென்ட்ட பத்தி கேட்டிருக்காங்க. அமெண்ட்மென்ட் அப்படின்னு பார்க்கிறப்ப நம்ம டிபிஎஸ்பி படிக்கிறப்ப ஒரு சில அமெண்ட்மென்ட்ஸ பார்த்தோம். டிபிஎஸ்பி 4 டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுல 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல ஒரு 4 ஆர்டிகிள் சேர்த்திருப்பாங்க. 39, 39A, 43A, 48A அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இதுல இந்த 39A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் அப்படிங்கிறது வரும். அப்ப 42வது சட்ட திருத்தம் 1976. சரியா? நெக்ஸ்ட் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 ஆர் மோர் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கிறப்ப நமக்கு காமன் ஹைகோர்ட் 2 ஆர் மோர் ஸ்டேட்ன்னு எங்க வந்தாலுமே அங்க 7th அமெண்ட்மென்ட் ஆக்ட் தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ன்ற வார்த்தை வந்தாலே 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1956. அதாவது 2 ஆர் மோர் ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னர், 2 ஆர் மோர் ஸ்டேட்டுக்கு காமன் ஹைகோர்ட் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னாலே அங்க 7th அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1956 தான் வரும். சரிங்களா? அடுத்தது சோ எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? சோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 14வது சட்ட திருத்தம் 1962ல வந்து வந்திருக்கும். சரியா? 14th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1962. இந்த 10th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1961ல வந்திருக்கும். இதன்படி பார்க்கிறப்ப தாத்ரா மற்றும் நகர் ஹாவேலி அப்படிங்கிறது வரும். சரிங்களா? தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி அப்படிங்கிறது வரும். அடுத்தது 12th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது பார்க்கிறப்ப நமக்கு 1962ல தான் வந்திருக்கும் இதுவுமே. இது வந்து கோவா, டாமன், டையூ இது எல்லாத்தையுமே 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு யூனியன் பிரதேசங்களா மாத்திருப்பாங்க. இங்கேயும் யூனியன் பிரதேசம், இங்கேயும் யூனியன் பிரதேசம், இங்கேயும் யூனியன் பிரதேசம். இதுக்கப்புறம் இதுல இருந்து கோவாவை மட்டும் 1987ல நமக்கு மாநிலமா மாத்திருப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது. சோ கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? சோ எஜுகேஷன
கன்கரண்ட் லிஸ்ட்க்கு கொண்டு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், வெய்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இது எல்லாமே வந்து நமக்கு 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு வந்து போயிருக்கும். சரியா? அடுத்தது எலிமெண்டரி எஜுகேஷன ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துனது. 21A அப்படிங்கிற ஆர்டிகிள சொல்ல வராங்க. 86வது சட்ட திருத்தம் 2002. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 45 திருத்திருப்பாங்க. அதே மாரி ஆர்டிகிள் 51A, அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பில 1, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல 1 ஆட் அ 45ல இருக்கிறத சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 51AK அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது அதேதான். வோட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறத 21லேருந்து 18ஆ மாத்துனது 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1988. சரியா? அடுத்தது 71வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்படாத மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இது 3 தான் வரும். நேபாளி 3 வரும். சரிங்களா? அப்ப டோங்ரி அப்படிங்கிறது எங்க வரும்? போடோ, டோங்ரி, மைத்திலி, சாந்தலி. ஓகேங்களா? போடோ, டோங்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படிங்கிற இந்த 4மே எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 92வது சட்ட திருத்தம் 2003ல வந்திருக்கும். சரிங்களா? 92வது சட்ட திருத்தம் 2003ல தான் போடோ, டோங்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படிங்கிறது வரும். அதே மாரி 21வது சட்ட திருத்தம் 1967ல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தி அப்படிங்கிற மொழிய ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தது இதெல்லாம். அடுத்தது 14வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. கரெக்ட் தான். இட் வாஸ் த பல்கியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அமெண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி பல்கியஸ்டா இருக்கனால தான் இதை நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, போடோ, டோங்ரி, மைத்திலி, சாந்தலி. நம்ம அங்க பார்த்தத இங்க அப்படியே கேட்டிருக்காங்க. 92வது சட்ட திருத்தம் 2003. சரியா? ஸோ ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப இப்படிதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. சரியா? கடைசி கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 91வது சட்ட திருத்தத்துல அ மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவை, மாநிலத்துல இருக்கக்கூடிய மாநில அமைச்சரவை, அந்த மொத்த உறுப்பினர்கள் குழுவுல இருந்து 15% தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த 91வது சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா? அடுத்தது 102வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறதுக்கு என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ 102nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிராண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டூ பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 2018ல வந்திருக்கும். ஆர்டிகல் 338 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்சி, அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. 338 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. 338 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரியா? 338, 338 338 ஓகேவா? அடுத்தது 105வது சட்ட திருத்தத்த பத்தி கேட்டிருக்காங்க. 105வது சட்ட திருத்தம் என்ன வந்திருக்கும்? நமக்கு 105th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு ஸ்டேட் கவர்ன்மென்ட் இருக்காங்க இல்லையா? இந்த சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. 105வது சட்ட திருத்தம் 2021ல வந்திருக்கும். 102 அப்படிங்கிறது 2018ல வந்திருக்கும். 106வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறத நமக்கு 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. புது பாராளுமன்ற கட்டுனதுக்கு அப்புறமா வந்த முதல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இந்த 106வது சட்ட திருத்தம் தான். அதில தான் அந்த மக்களவையிலயும், மாநில சட்டமன்றங்களையும் பெண்களுக்கு 3ல 1 பங்கு இடஒதுக்கீடு 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க 1, இங்க 3, இங்க 4, இங்க 2. 1, 3, 4, 2 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த அ கன்டென்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா தான் இருந்திருக்கும். மத்திய, மாநில அரசு உறவுகள் அப்படிங்கிறதுலருந்து நெறைய கேள்விகள் கேட்கப்படுது. இந்த டைமும் கண்டிப்பா கேள்விகள் இருக்கு. ஸோ நல்லா படிங்க. அதுல இந்த வரிகள போட்டு குழப்பிக்க வேண்டாம். அந்த நம்ம சொன்ன அந்த 10 வரிகள மட்டும் நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா, மீதிய ஈஸியா பார்த்துரலாம். சரிங்களா? அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இந்த குரியன் ஜோசப் கமிட்டி, அசோக் வர்தன், நாகநாதன் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாரி கரண்ட் அப்டேட்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நன்றி.